தலைப்பு: கர்த்தரின் இறுதி ஜெபங்களிலிருந்து நமக்கான பாடங்கள். கிறிஸ்டியன் கொஷின்ஸ் எனும் வலையொலியில் ஏப்ரல் 22, 2019 அன்று ஒளிபரப்பப்பட்ட நிகழ்வின் தமிழாக்கம். சகோதரர் ரிக் மற்றும் ஜூலி அவர்கள். பக்கம் 1. ஆதார வசனம்: யோவான் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். குறிப்பாக ஒருவர் நெருக்கடியின் மத்தியில் இருக்கும் சமயம் அவர் எப்படி ஜெபிக்கின்றார் மற்றும் எதற்காக ஜெபிக்கின்றார் என்பதை நாம் அறிய நேரிடின் அந்நபரை பற்றி நம்மால் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நாம் பேரதிர்ச்சியான மனவேதனையில் இருக்கையில் நாம் சாதாரணமாக இருப்பதை காட்டிலும் அதிக ஊக்கத்துடனும் விசுவாச உணர்வுகளுடனும் திடீரென்று தேவனை அணுகுவோமா? அல்லது நாம் நம்மீதும் நமக்கு உதவி தேவை என்பதிலும் மாத்திரம் கவனத்தை செலுத்திவிட்டு மற்றனைத்தையும் ஒதுக்கி வைத்து விடுவோமா? பாருங்கள், தம்முடைய மனித ஜீவியத்தின் மிகவும் கடைசியான ராப்பகலிலும் இயேசுவானவர் தமது மாம்சீக ஜீவியமானது அதன் இறுதி மனவேதனையான அத்தியாவசியத்தில் இருப்பதை அறிந்தவராய் தமது பிரியமான பிதாவிடம் 3 தனித்துவமான ஜெபங்களை ஏறெடுத்தார். இக்கதையின் முடிவில் பாவமும் மரணமும் ஜெயங்கொள்ளப்பட்டன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இம்3 ஜெபங்களையும் ஆராய்வதின் மூலம் நாமும் கூட அத்தகைய ஜெபத்தினை அடைவதற்கு வழிவகுத்திட்ட இருதயம், சிந்தை, பக்தி மற்றும் பலன் ஆகியவற்றை நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் மேல் வீட்டறையிலிருந்து கெத்செமனே தோட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த சமயம் அது. இந்த நடைப்பிரயாணத்தின் போதுதான் இயேசுவானவர் யோவான் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம் மற்றும் 16ஆம் அதிகாரம் ஆகிய அதிகாரங்களில் பதிவிடப்பட்டுள்ள பாடங்களை கண்டு சீஷர்களை ஊக்குவித்திருந்தார். அவர்களுடைய பிரயாணத்தில் நாம் சற்று பின் சென்று அவருடைய இறுதி 3 ஜெபங்களின் முதலாவதும் மிகவும் விரிவானதுமான யோவான் 17ஆம் அதிகாரத்துடன் பாடத்தை துவங்கலாம். வாருங்கள். கர்த்தராகிய இயேசுவின் இறுதி 3 ஜெபங்களில் முதலாவது ஜெபம் ஆயத்தத்தின் ஜெபமாகும். A prayer of preparation எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக ஜெபம் செய்து கொண்டிருந்தார். அவர்கள் அதனை கவனித்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறே நாமும் கூட கவனிப்போமாக. இயேசு துதியுடனும் தேவனுடைய பராமரிப்பின் மீதான ஒரு நம்புதற்கரிய விசுவாசத்துடனும் ஜெபத்தை துவங்கினார். யோவான் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அவர் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுவதற்கு சற்று முன்பு இந்த மகிமையின் பார்வையானது, தரிசனமானது, விஷன் ஆஃப் குளோரியானது வருகின்றது. இயேசுவுக்கு அழியாமை என்னும் உன்னத பரிசினை அளிக்கும் காரியமானது எவ்வாறு பிதாவை மகிமைப்படுத்தும் காரியமாக இருந்திருக்கும் என்று நாம் கேட்கக்கூடும். எவ்வாறெனில், இக்காரியமானது ஏதோ ஒரு மனிதனை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ செய்வது மாத்திரமல்லாமல் அவரின் சுபாவத்தையே தம்மை போன்ற தெய்வீக ஜீவியாகவும் மாற்றும் தேவனுடைய எல்லையற்ற வல்லமையை காட்டியது. இதற்கு முன்பு இவ்வாறு நடந்ததில்லை. பிதாவாகிய தேவன் தம்முடைய வல்லமையை கொண்டு தூதர்களை சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு மனிதனாக வருவதற்கு முந்தியிருந்த இந்நிலையைத்தான் வேதாகமம் விடிவெள்ளி என்று அழைக்கிறது. ஆனால் இதற்கு முன் ஒருபோதும் இவர்களுக்கெல்லாம் அழியாமை வழங்கப்பட்டிருக்கவில்லை. அதாவது வெளிப்புற ஆதாரத்தை சார்ந்திராத ஜீவ நிலை என்பது யாருக்கும் அருளப்பட்டிருக்கவில்லை. அவரது மரணமும் பிரபஞ்சத்தில் இந்த நம்புதற்குரிய ஒரு நிலைக்கு உயர்த்தப்படுதலும் தேவனுடைய மகிமையையே காட்டின. இதற்கு அடுத்ததாக இயேசு தேவன் தமக்கு அருளின தம்முடைய சொந்த ஸ்தானத்தையும் பொசிஷனையும் அதிகாரத்தையும் அத்தாரிட்டியையும் அங்கீகரித்தார். யோவான் 17ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள். பிதாவே, வேலை வந்தது.
நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். தேவனுடைய திட்டங்களுக்கும் நோக்கங்களுக்குமான தம்முடைய உண்மையுள்ள உக்கிரானத்துவத்தை பற்றி இயேசு இங்கு கணக்கு கொடுக்கிறார். நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து. இம்முறை மாத்திரமே இயேசு தம்மை தாமே மேசியாவாகிய இயேசு என அர்த்தப்படுத்தும் வகையில் இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிட்டிருந்தார். பிதாவாகிய தேவன் தம்மை எதை செய்வதற்காய் அனுப்பியிருந்தாரோ அதை தான் நிறைவேற்றி விட்டதாக அவர் இங்கு அங்கீகரிக்கின்றார். கர்த்தராகிய இயேசு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையை கொடுத்து தம்முடைய செயல்களுக்கு கணக்கு கொடுத்த பிறகே அவர் பிதாவாகிய தேவனிடம் வேண்டுதல்களை முன்வைக்கின்றார். யோவான் 17:5 பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். அவர் தமக்கென்று கேட்டுக்கொண்டதெல்லாம் அவர்கள் இருவரும் முன்பு இருந்ததைப் போலவே இப்போதும் மீண்டும் இணைந்திருக்க வேண்டும் என்பதே ஆகும். இயேசு மனிதனாக வருவதற்கு முந்தியிருந்த நிலையை விவரிக்கும் வகையில் பல வேத வாக்கியங்கள் இருக்கின்றன. அவற்றில் சில பின்வருமாறு: கொலோசையர் 1:13-16 இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு அதரசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. நீதிமொழிகள் 8:22-30 கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். தேவனுடைய முதலாவது நேரடியான சிருஷ்டிப்பாக கர்த்தராகிய இயேசுவானவர் யோவான் எழுதிய புஸ்தகத்தின்படி முந்தி லோகோஸ் என்று அழைக்கப்பட்டார். பூமிக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு தேவனுடன் நெருங்கிய உறவை கொண்டிருந்தார். இச்சோதனையின் மூலம் பரமபிதாவையும் விட்டு பிரிந்ததில் அவர் அடைந்திட்ட துக்கத்தையும் வலியையும் நாம் புரிந்து கொள்ள இது உதவுகிறது. அடுத்ததாக இயேசு ஜெபத்தை பூமியின் பக்கமாக கொண்டு வந்து தம்முடைய பின்னடியார்கள் மேல் கவனத்தை செலுத்த துவங்கினார். அவர் தமது பிதாவிடம் தமது இருதயத்தை ஊற்றும் போது சீஷர்களின் மீதான தமது அன்பும் பாதுகாப்பும் உள்ளுணர்வுகளும் வெளிப்பட துவங்கின. யோவான் 17:6-7-9 நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவர்கள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன்.
அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. தம்முடைய பின்னடியார்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். எனவே அவர்கள் தேவனுடையவர்கள் என்பதால் அவர்கள் மீதான தம்முடைய உக்கிரானத்துவத்திற்காக இயேசு பணிவுடன் கணக்கு காட்டுகிறார். மரிக்கப் போகிறவர் கர்த்தராகிய இயேசுதான் என்றாலும் அவரோ தம்முடைய இருதயத்திலும் சிந்தையிலும் சீஷர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஜெபத்தில் கர்த்தரை அணுகுவது பற்றி இங்கு கிடைக்கும் பாடங்களை நாம் கவனிப்பது நலமாயிருக்கும். நாம் ஓர் உணர்ச்சிகரமான சூழ்நிலையை எதிர்கொள்ளுகையில் உணர்ச்சியை ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மை சரியான மனப்பான்மையில் வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஏதேனும் கோபம் இருப்பின் அதனை கைவிட்டு விட்டு நம்முடைய மனதை அமைதிப்படுத்த முடியும் பட்சத்தில் அது சர்வலோகத்தை சிருஷ்டித்தவருக்கு முன் செல்லுவதற்கு ஏதுவான முழுமையான பயபக்திக்குரிய பாதுகாப்பான இடமாக மாறும். பிரியமானவர்களே, இந்த வகையான பயபக்தியுள்ள ஜபத்திற்கே இயேசு ஆயத்தமானார். ஆயத்தத்தின் ஜபம் எந்த ஒரு சோதனையான அனுபவத்திற்கும் ஆயத்தமாய் இருக்க வேண்டுமெனில் கர்த்தராகிய இயேசு செய்ததை போல நாம் எப்பொழுதும் முதலில் துதி செலுத்திவிட்டு நாம் பெற்றுள்ள கிருபையான ஸ்தானத்துக்கான கணக்கை காட்டிவிட்டு பின்னர் அக்காரியங்களுக்கு ஏற்றவாறு வேண்டுதல்களை முன்வைத்திட வேண்டும். இயேசுவின் ஜெப மனப்பான்மையானது நம்மை சற்று நிறுத்தி சிந்திக்க வைக்கின்றது. அதாவது நமது கடினமான அனுபவங்களை நாம் எதிர்கொள்ளும் வேளையில் நாம் அவரை போல தெளிவான சிந்தையுடன் இருப்போமா என்பது குறித்து சிந்திக்க வைக்கிறது. இங்கே இயேசுவின் ஜெபத்தினுடைய கண்ணோட்டமானது ஒரு குறிப்பிடத்தக்க முன்மாதிரியான ஜெபமாக இருக்கின்றது. இயேசுவே பிடிக்கப்படவும், அடிக்கப்படவும், குற்றம் சாட்டப்படவும், விசாரிக்கப்படவும், கேலி செய்யப்படவும், அவமதிக்கப்படவும், சிலுவையில் அறையப்படவும் போகிறவராயிருந்தார். ஆயினும் அவரது இருதயம், அவரது கவனம், அவரது சிந்தை என அனைத்தும் தாம் நேசித்தவர்கள் மீதே உறுதியாக இருந்தன. தேவ சித்தத்தையே நாடுபவர்களாயிருக்கும் அனைவருக்கும் மாபெரிய பாதுகாவலரான பரமபிதாவிடம் சீஷர்களை பரிவுடனும் கவனத்துடனும் ஒப்படைக்காமல் அவர்களை சும்மா விட்டுவிடவில்லை. அவரால் விட்டுவிடவும் முடியவில்லை. சில சமயங்களில் தங்களுடைய சக மனிதனுக்காக இப்படிப்பட்ட அன்பு கொண்டு அவர்களுக்காக தங்களுடைய உயிரையும் பணையும் வைக்கும் ஜனங்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உதாரணம், அன்னோன் ஹிஸ்டரி பிட்மேப் ஆக்சிஸ் எனும் யூடியூப் சேனலில் விட்டோல்ட் பிளக்ஸி என்பவர் பற்றிய அன்சங் ஹீரோ ஆஃப் WWII எனும் பதிவில் வரும் முன்னுரையிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல் பின்வருமாறு. 2ஆம் உலகப் போரின் மிகப்பெரிய வீரர்களில் இவரும் ஒருவர். இவர் பிடிபடுவதற்கு தானாக முன்வந்து தன்னை ஒப்புக் கொடுத்த மனிதராவார். சிலர் அவுஷ்விட்ஸ்க்கு அனுப்பப்பட்டார். அங்கு இவர் வதை முகாமில், அதாவது கான்சென்ட்ரேஷன் கேம்பில் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தங்கியிருந்து தகவல்களை சேகரித்து எதிர்ப்பு படைகளை ஏற்பாடு பண்ணி வந்தார். நாசி அட்டூழியங்கள் மற்றும் யூதர்களை அழிப்பதற்கான ஜெர்மானியரின் திட்டங்களை கூட்டாளிகளுக்கு தெரிவித்தவர். போலந்து இராணுவத்தின் தளபதியாக இருந்தவர். அவருடைய பெயர் விட்டோல்ட் பிளக்ஸி ஆகும். இந்த தானாக முன்வரும் மனப்பான்மையானது இயேசுவையே நமக்கு நினைப்பூட்டுகின்றது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இயேசு தமது ஆயத்தத்தின் ஜபத்தை தொடர்ந்து கொண்டிருக்கையில் அது இப்போது பாதுகாப்பிற்கான ஜபமாக உருவானது. யோவான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஆக இந்த வார்த்தைகள் அவர்களை பலப்படுத்தி இருந்திருக்க வேண்டும். தாம் இல்லாத உலகத்தில் இனி அவர்கள் இருக்க போகிற அவர்களின் பாதுகாப்பற்ற நிலையினை தேவனுக்கு முன்பாக வைப்பதன் மூலமாக அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் இயேசு தொடர்ந்து வேண்டுதல் செய்திருக்கின்றார். பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசுவும் ஒரே ஒற்றுமையின் ஆவியை பெற்றிருக்கிறார்கள். இது எதை அர்த்தப்படுத்துகிறதெனில், இயேசு தேவ சித்தத்தின் கீழ் தம்மை சரியாக வைத்திருந்தார் என்பதே ஆகும்.
ஆக இந்த ஒற்றுமைக்கு ஒத்தவாறு தம்முடைய பின்னடியார்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். ஒற்றுமையின் படிநிலை என்று ஒன்று இருக்கிறது. அதில் தனித்தனி சித்தங்கள் என இருப்பதில்லை. பிதாவின் சித்தமே உள்ளது. அதன் கீழ் சிருஷ்டிப்பின் அனைத்து உண்மையுள்ளவர்களும் வரிசையாக இருக்கிறார்கள். இதுவே இணக்கமாகும். இதுவே தேவனுக்கு கீழாக ஒன்றாய் இருத்தலாகும். மேலிருந்து கீழான கிறிஸ்தவ ஐக்கியம், தேவ சித்தம், இயேசு கிறிஸ்து, உண்மையுள்ள பின்னடியார்கள், ராஜ்யத்தில் இருக்கும் உலக மனுக்குலம். பொதுவாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை கண்டறியும் ஒற்றுமையை குறிப்பதற்கு ஒரு வட்டத்தை பயன்படுத்துவதுண்டு. ஆனால் இதுவோ இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின் மூலம் கண்டிப்பாக தேவ சித்தத்தின் கீழாக இருக்கும் ஓர் ஒற்றுமையாகும், ஐக்கியமாகும். நமது ஒற்றுமை, ஐக்கியம் அந்த உன்னத வழிகாட்டுதல்களுக்கு கட்டுப்பட்டதாகும். எனவே இது ஒரு மேலிருந்து கீழான ஒற்றுமை, ஐக்கியமாகும். டாப் டவுன் யூனிட்டி ஆகும். தாம் சென்ற பின் பிதாவோடு ஒன்றி போவது போல தம் மூலமாக அவர்கள் பிதாவை அறிந்து கொள்ளும்படிக்கு இயேசு ஜெபித்தார். அவர்கள் குமாரன் மூலம் பிதாவின் பிரதிபலிப்பை காண முடிந்தது. குமாரன் சென்ற பின் பிதாவை நேரடியாக அறிந்து கொள்ளும் அளவிற்கு பிரதிபலிப்பை ஏற்கனவே பார்த்து விட்டார்கள். இயேசு தம்முடைய அன்பான சீஷர்களின் மீதான அக்கறையுடன் கூடிய உக்கிரானத்துவத்தினை நிறைவேற்றியதை அடுத்ததாக கூறுகின்றார். யோவான் 17ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக் கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. தேவன் தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவையானதை வழங்கும்படிக்கு அதற்கான காரணத்தை இயேசு முன்வைக்கின்றார். தீர்க்க தரிசனமும் உரைக்கப்பட்டுள்ளபடி கேட்டின் மகன் மாத்திரமே இழந்து போகப்பட்டிருந்தான். அவரை மறுதலிக்கவிருந்த பேதுருவும் கூட இழக்கப்படவில்லை. ஒருவேளை பேதுருவின் மாபெரிய தவறுக்கு பிறகு இது அவருக்கு ஆறுதலாக கூட இருந்திருக்கும். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இங்கே நமக்கு உலக ஆவிக்கான ஒரு மறைவான குறிப்பு, ஹிண்ட் இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் குடிமக்களாக இருப்பதை காட்டிலும் ஸ்தானாதிபதிகளாகவே இருக்க வேண்டும். இயேசுவுக்காக போராட பேதுரு பட்டயத்தை உருவின போது உலகத்தின் ஆவி ஊடாக வந்தது. உலகத்தின் ஆவி என்பது நமது மாம்சீக ரீதியான தர்க்கத்தையும் காரணத்தையும் தேவனுடைய மேற்பார்வைக்கு முன்பாக முந்தி வைப்பதாகும். அல்லது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாத போது தப்பி ஓடுவதாகும். அவர்கள் தேவனுடைய கரங்களில் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதை இயேசு அறிந்திருந்தாலும் அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை. யோவான் 17ஆம் அதிகாரம் 15-18 வசனங்கள். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படிக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். தேவ சித்தத்தை செய்ய இயேசு தம்மை பிரித்து கொண்டது போலவே தம்மை பின்பற்றுகிறவர்களும் தேவனுடைய வார்த்தையால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று இயேசு அடுத்ததாக வேண்டுதல் செய்தார். அவர் ஒருபோதும் எவ்விதமான மகத்துவத்திற்காகவோ ஐஸ்வர்யங்களுக்காகவோ அல்லது அதிகாரத்திற்காகவோ ஜெபிக்கவில்லை என்பதை கவனிக்கையில் சுவாரஸ்யமாக உள்ளது. அவர்கள் பாவத்திலிருந்தும் உலகத்தின் சீரழிவிலிருந்தும் காக்கப்படவும் அதற்கான பலன் கிடைக்கப் பெறவும் வேண்டும் என்பதே அவருடைய ஜெபமாக இருந்தது. ஆதாரம் மேத்யூ ஹென்ரியின் வேதாகம விளக்க உரை. அவர் செய்ததைப் போல ஓர் எதிரி தேசத்தினூடாக கடந்து செல்லுவது போன்று அவர்கள் உலகத்தினூடே கடந்து செல்ல வேண்டியிருந்தது. உண்மையான கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கும் தேவ ஆவியானது உலகத்தின் ஆவிக்கு முற்றிலும் எதிரானதாக இருக்கும். சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமாக்குதல் என்றால் ஒரு பரிசுத்தமான நோக்கத்திற்காக பிரித்து வைப்பது ஆகும்.
நாம் செய்யும் எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பரிசுத்தமான நோக்கத்திற்காகவே நாம் பிரித்து வைக்கப்பட்டுள்ளோம் என்ற எண்ணத்துடன் நாம் நமது அன்றாட வேலைகளை மேற்கொண்டால் நாம் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் போது நாம் வித்தியாசமாக செயல்படவும் பேசவும் சிந்திக்கவும் செய்வோம். அன்பர்களே, நம்மிடம் உலக ஆவி இருக்கும் அளவிற்கு நாம் உலக பிரகாரமாகவே செயல்படுவோம். அது தேவனை மகிமைப்படுத்தாது. அடுத்ததாக, சுவிசேஷ யுக காலத்தில் தம்மை பின்பற்றும் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் இயேசு தம்முடைய ஜெபத்தில் சேர்த்துக் கொண்டார். யோவான் 17ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும், இது நாம் தான் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உன்னிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவனால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டதன் அடிப்படையில் இயேசு இப்போது தம்மை பின்பற்றுகிறவர்கள் தாமும் தம்முடைய பிதாவும் பெற்றிருக்கும் அந்த மாபெரும் ஐக்கியத்தில் பங்கு கொள்ளும்படி வேண்டுதல் செய்தார். தேவனுடைய சித்தத்தின் கீழ் இருக்கும் இயேசுவின் தலைமையின் கீழ் நாம் ஒன்றுபட வேண்டும். இயேசு தம்முடைய வாழ்வின் மாபெரும் சோதனையானது துவங்குவதற்கு முன் ஜெபிக்க முடிந்த கடைசி அமைதி குலையாத ஜெபத்தில் நாமும் சேர்க்கப்பட்டிருந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இவை அவருக்கு ஆயத்தத்தின் விலையேற பெற்ற தருணங்களாக இருந்தன. மேலும் அவருடைய சீஷர்களின் ஜீவியங்களுடன் நம்முடைய ஜீவியத்தையும் தேவனுடைய கரங்களில் ஒப்படைக்க அத்தருணங்களை பயன்படுத்துவது பொருத்தமானதாக கண்டார். பாடுபடுபவர் அவராக இருந்த போதும் அவர் நம்மை பற்றியே நினைத்திருந்தார். யோவான் 17ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இயேசு தமது ஜெபத்தை ஆரம்பித்த இடத்திலேயே முடிக்கவும் செய்தார். அதாவது, பிதாவின் குணத்திற்காகவும் திட்டத்திற்காகவும் அவருக்கு மகிமையை செலுத்தி நிறைவு செய்தார். ஆயத்தம் மற்றும் பாதுகாப்பிற்கான ஜெபம். நாம் ஆயத்தப்பட்டு நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பாதுகாப்பை நாடும்போது மறைவான ஆபத்துகளை குறித்து எச்சரிக்கையாக இருந்து தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தையை பற்றி கொண்டு எப்போதும் நம்முடைய பரமபிதாவை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போமாக. இது உண்மையிலேயே ஓர் ஆழமானதும் இணைக்கப்பட்டதும் மற்றும் தன்னலமற்றதுமான ஜெபமாகும். இந்த ஜெபத்திற்கும் இயேசுவினுடைய அடுத்த ஜெபத்திற்கும் இடையில் என்ன மாற்றம் உள்ளது? வாருங்கள் பார்க்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஜெபமானது இயேசுவின் மாம்சீக ஜீவியத்தினுடைய கடைசி அமைதியான தருணங்களாக இருந்தது. ஏனெனில் அதன் பின்பு அவர் இரக்கமின்றி பாடுபட வேண்டியது நமது ரட்சிப்புக்கான பாதைக்கு தேவைப்பட்டது. ஒருவேளை கற்பாறையிலிருந்து பலியின் கொந்தளிப்பான தண்ணீரில் குதிப்பதற்கு முன்பதாக இந்த ஜெபமானது நன்மை, கிருபை மற்றும் ஐக்கியம் ஆகியவற்றின் அவரது கடைசி ஆழமான மூச்சாக இருந்திருக்கக்கூடும். அன்னோன் ஹிஸ்டரி பிட்மேப் ஆக்சிஸ் எனும் யூடியூப் சேனலில் வில்டோட் பிளக்ஸி என்பவர் பற்றிய அன்சங் ஹீரோ ஆஃப் WWII எனும் பதிவிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல் பின்வருமாறு. 1940களில் ஆஷ்விட்ஸ் என்பது போர் கைதிகளுக்கான ஒரு முகாமாக அல்லது பெரிய சிறைச்சாலையாக நம்பப்பட்டது. மேலும் ஜெர்மானியர்கள் அங்கு என்ன செய்ய திட்டமிட்டுள்ளனர் என்பதை ஒருவரும் அறியாதிருந்தார்கள். ஆஷ்விட்ஸில் உள்ள வதை முகாமிற்குள் நுழைந்து தகவலை சேகரித்து எதிர்ப்பை ஒழுங்கமைக்க ஏதுவாக பிளக்ஸி ஒரு திட்டத்தை தீட்டினார். உள்ளே நுழைந்ததும் அவருக்கு கைதி எண் 4859 என்பது ஒதுக்கப்பட்டது. உடனடியாக 1942 மார்ச்சில் 500 கைதிகளை கொண்ட எதிர்ப்பு அமைப்பை ஒழுங்கமைக்க தொடங்கினார்.
பிளக்ஸி கையால் அறிக்கைகளை எழுதத் தொடங்கினார். அவைகள் லண்டனுக்கு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்த போலந்து அரசாங்கத்திற்கு ரகசியமாக கடத்தப்பட்டன. நடந்ததை ஏற்றுக்கொள்வதென்பது எந்த ஒரு துரதிருஷ்டத்தின் விளைவுகளையும் ஜெயம் கொள்ளுவதற்கான முதல் படியாக இருக்கின்றது. வில்லியம் ஜேம்ஸ். நம்முடைய ஜீவியத்தில் தீவிரமான அழுத்தத்தை எதிர்கொள்ளும் வேளையில் பலனையும் சமாதானத்தையும் நமக்கு கிடைக்க உதவுகிற வகையில் இருக்கும் நமக்கு விருப்பமான இடங்களையோ அல்லது சூழல்களையோ நாம் அனைவரும் பெற்றிருப்போம். அத்தகைய இடமாக இயேசுவுக்கு கெத்செமனே தோட்டம் இருந்தது. ஏனெனில் அவரது பரமபிதாவுடன் ஆழமாக தொடர்பு கொள்வதற்கு ஏதுவான பழங்கால அழகும் எளிமையுமானதுமான ஓர் இடத்தை அது அவருக்கு வழங்கியது. யோவான் 18:1-2 இயேசு இவைகளை 17ஆம் அதிகாரத்தில் அவருடைய ஜெபத்தின் வார்த்தைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கெதரோன் என்னும் ஆற்றிற்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். இந்த அழகிய தோட்டமானது எப்போதும் இயேசுவுக்கு சமாதானத்திற்கான மற்றும் ஐக்கியத்திற்கான இடமாக இருந்தது. ஆனால் அந்தோ சற்று நாழிகைக்கு பின்பு அது ஆபத்துக்கும் காட்டிக் கொடுக்கப்படுவதற்குமான இடமாக மாறவிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் இறுதி 3 ஜெபங்களில் 2வது ஜெபம் மன்றாட்டின் ஜெபமாகும். A prayer of pleading எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நெருங்கி வந்து கொண்டிருந்த காட்டிக் கொடுக்கப்படுதலும் உலகத்தின் சுமுகமானது இயேசுவானவரை ஆதரவையும் ஜெபத்தையும் நாடுவதற்கு உந்தின. அப்படியாகவே அவர் ஜெபிக்கவும் செய்தார். மீண்டும் மீண்டுமாக ஜெபம் செய்தார். ஆனால் அவரது சிநேகிதர்களோ பலவீனமாக இருந்தார்கள். மத்தேயு 26:36-38 அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விடுத்திருங்கள் என்று சொல்லி இயேசுவினுடைய ஆவிக்குரிய உள்ளுணர்வானது அவரை சரீர பிரகாரமான பலத்திற்காகவும் ஜெயங்கொள்ள தேவையான ஆவிக்குரிய தைரியத்திற்காகவும் ஜெபிக்க வழிவகுத்தது. செபதேயுவின் 2 குமாரர்கள் யாக்கோப்பு மற்றும் யோவான் ஆகியோர், பேதுரு, யாக்கோப்பு மற்றும் யோவான் ஆகிய மூவரும் தான். மார்க் 5:37 யவீருவின் குமாரத்தியை எழுப்பும் போது, மத்தேயு 17:1 மறுரூபமலையின் தரிசனத்தின் போதும் இயேசுவுடன் கூட இருந்தவர்கள். இம்மூவருக்கும் ஏன் இவ்வளவு உயரிய கனம் கொடுக்கப்பட்டது என்று நமக்கு தெரியவில்லை. பேதுரு அவர்கள் அனைவர்கள் சார்பாக பேசும் ஒரு தொடர்பாளராக இருக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவருடைய தைரியம் அவரை சிக்கலில் சிக்க வைத்த போது இயேசு அதை ஆவிக்குரிய தைரியமாக மாற்ற செய்திருந்தார். யாக்கோப்பும் யோவானும் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். மேலும் பயபக்தியும் அக்கறையும் கூடுதலாக காட்டியிருந்திருக்க கூடும். இவர்கள் அவரது நெருங்கிய உள்வட்டத்தின் உள்வட்டமாக இருந்தார்கள். சில காரணங்களால் இம்மூவரையும் தான் தாம் மிகவும் சார்ந்திருக்க முடியும் என்பதாக அவர் உணர்ந்திருந்தார். மத்தேயு 26:39-42 சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இந்த ஜெபமானது படிப்படியாக முன்னோக்கி நகர்வதை பார்க்கையில் சுவாரஸ்யமாக உள்ளது. ஜெபத்தில் இந்த அனுபவத்தின் பாத்திரம் தம்மை விட்டு கடந்து போகும்படிக்கு முதலில் வேண்டிக் கொண்டார். அதாவது, நீங்க கூடுமானால் இப்பாத்திரம்
என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று வேண்டுகிறார். காரியத்தை அவர் ஏற்றுக்கொண்டாலும் தமக்கிருக்கும் ஐயப்பாட்டினை முன்வைத்தார். அந்த நேரத்தில் தமக்கு இப்பூமியில் மிகவும் அர்ப்பணிப்புடனும் உண்மையாயும் இருந்த தம்முடைய 3 சிநேகிதர்கள் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதையும் அவர் கண்டார். அவர் அடுத்த படியை முன்னெடுக்கும் வரையில் அவர்களுக்கும் அவர்களை போன்றவர்களுக்கும் உண்மையிலேயே தம்மால் ஒருபோதும் உதவ முடியாது என்பதையும் அவர் உணர்ந்தார். மிக சிறிய காரியத்திலேயே அவர்கள் தோல்வியடைவதை பார்த்தவுடன் அவரது சிந்தனையில் ஒரு கருத்தோட்ட பெயர்வு மாற்றம் ஏற்பட்டது போல் உள்ளது. இது அவரை, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று கூற வைத்தது. அவர் ஏற்றுக்கொள்ளுதல் எனும் மனப்பான்மையையும் தாண்டி அதனை தழுவிக்கொள்ளும் மனப்பான்மைக்கு நகர்ந்திருந்தார். மேலும் அவரது மனப்பான்மையானது விரைவில் முழுமையான நம்பிக்கையுடன் கலக்கவும் இருந்தது. கிறிஸ்டியன்ஸ் கொஷின்ஸ் டீம் கருணா அவர்களின் கருத்து: சீஷர்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணும்படிக்கு இயேசு அவர்களிடம் கூறியது குறிப்பிடத்தக்கது என்று நான் நினைக்கிறேன். அவர்களோ அதற்கு மாறாக நித்திரை பண்ணிக் கொண்டிருந்தார்கள். இயேசுவோ சோதனையின் வேளையில் விழித்திருந்து ஜெபித்தார். மரணத்தை குறித்தல்லாமல் அவமானம் மற்றும் தேவதூஷண குற்றச்சாட்டுகளின் தேவையை குறித்து அவருக்கு ஐயப்பாடு எழுந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். பிதாவின் உதவியை கேட்டு தேவனிடம் தமது சொந்த சித்தமல்ல, தேவனுடைய சித்தமே ஆக கடவது என்று அவர் ஜெபித்து வேண்டிக் கொண்டதால் அவருக்கு அதீத தேவையிருந்த நேரத்தில் அந்த உதவியும் கிருபையும் அவருக்கு கிடைத்தது. மாம்சம் பலவீனமாக இருப்பதால் தம்முடையதை காட்டிலும் தேவனுடைய சித்தமே நம்பப்பட வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஒருவேளை பேதுரு விழித்திருந்து ஜெபித்திருந்தால் இயேசுவை மறுதலிக்கும் சோதனையில் விழுந்திருக்காமல் போயிருக்க கூடும். மத்தேயு 26:41 தாம் பேசினபடி விழித்திருந்து ஜெபிப்பது தம்மை போல அப்போஸ்தலருக்கும் எவ்வளவு அவசியம் என்பதை இயேசு புரிந்து கொண்டார். அவர் தேவனையே நம்பியிருந்தார் மற்றும் ஜெயம் பெற ஜெபத் தொடர்பினை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். இங்குதான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் எனும் அறிவுரை நமக்கு கிடைக்கின்றது. இத்தொடர்பை நாம் துண்டிக்காமல் தொடர்ந்து தக்க வைக்க முடிந்தால் நம்மை சுற்றியுள்ள உலக ஆவிக்குள் நாம் விழுந்து விட மாட்டோம். இயேசு தோட்டத்தில் 3 தரம் ஜெபம் செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுலும் தனது மாம்சத்தில் இருந்த ஒரு முள்ளை, அநேகமாக அவரது பார்வை குறைபாட்டை கர்த்தராகிய இயேசுவிடம் 3 தரம் கொண்டு சென்றார். அவருக்கு கிடைத்த பதில் பின்வருமாறு: 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். தேவ சித்தம் இருந்தால் பாத்திரம் தம்மை விட்டு நீங்கும்படிக்கு இயேசு கேட்டுக்கொண்ட பிரகாரமாகவே இதுவும் இருக்கிறது. இந்த அனுபவத்தின் ஊடாக கடந்து செல்லுவதில் மகிமை இருக்கும் என்பதை இயேசு கற்றுக்கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் கெத்செமனே அனுபவத்தின் ஒரு பகுதியாக இருக்கவில்லை என்றாலும் அதே வழியில் போதிக்கப்பட்டிருந்தார். ஒவ்வொரு தரமும் இயேசு ஜெபிக்கும் போது அவரது கவனம் அதிகரித்து வந்தது. ஏனென்றால் அவர் செய்யும்படிக்கு அனுப்பப்பட்டிருந்த வேலையானது தம்முடைய ஜீவனுக்கே முற்றிலும் சாதகமற்றிருந்த பகுதிகளிலும் கூட தேவனுடைய வழிக்கு அடிபணியும்படிக்கு கோரினது. உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்பதே இந்த போராட்டத்தின் இறுதி முடிவாக இருந்தது. மத்தேயு 26:43-46 அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். இந்த ஜெபத்திற்கு பின் உடனே காட்டிக் கொடுக்கப்படுதலானது நிகழ்ந்தது. இடையில் சற்று நேரம் கூட இருக்கவில்லை. பொதுவாக வேதாகமத்தில் வருகிற ஒரு பாத்திரம் என்பது ஓர் அனுபவத்தை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. வேதாகமத்தில் பலவிதமான பாத்திரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆசீர்வாதத்தின் பாத்திரம் 1 கொரிந்தியர் 10:16.
கோபாக்கினையின் பாத்திரம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரட்சிப்பின் பாத்திரம். 116ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆனால் இங்கு குறிப்பிடப்படுகிற பாத்திரம் எதனை குறிக்கிறது? பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் இந்த பாத்திரம் என்பது தேவனுக்கு எதிரானவர், தம் பிதாவை தூஷணம் செய்தவர் என்று முத்திரை குத்தப்பட்டதை குறிக்கிறதென்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அவரது ஜீவியம் முழுவதும் இதற்கு நேர் எதிர்மாறாகவே தேவனை மகிமைப்படுத்துவதாகவே இருந்தது. இயேசு பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களை நன்கு அறிந்திருந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆதாரம்: ஆல்பர்ட் பான்ஸ் அவர்கள் எழுதிய வேதாகம விளக்க உரை. நாமோ அவர் அடிபட்டார் என்று எண்ணினோம். இதன் பொதுவான கருத்து என்னவென்றால், அவர் தமது பாவங்களுக்காகவே தேவனால் பெரிய மற்றும் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் என்று, அல்லது தெய்வீக ஏற்பின்மைக்குரிய ஒரு பொருளாளர் என்று அவர்கள் நினைத்தார்கள். மிகவும் இழிவான மற்றும் அசட்டை பண்ணப்பட்ட நிலைமையில் இவ்வளவு மற்றும் நீண்ட துன்பங்களை அனுபவிக்கின்ற ஒருவர் நிச்சயமாக தேவனால் நீதியின் பிரகாரமான பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும், மேலும் அவர் தமது சொந்த பாவங்களுக்கான சரியான முடிவையும் பலனையுமே அனுபவித்துக் கொண்டிருந்தார் என்றும் அவர்கள் ஊகித்தார்கள். அடிபட்டு என்று மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தை சரியாக வதைக்கப்பட்டு அல்லது நொறுக்கப்பட்டு என்பதை அர்த்தப்படுத்தும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அவர் தேவனால் சபிக்கப்பட்டிருந்தார் என்றும், அவர் தேவனுக்கு எதிராக நின்றதால் தேவனால் தண்டிக்கப்பட்டார் என்றும் குற்றம் சுமத்தப்பட்டார். இது அவருக்கு மிகவும் கடினமாக இருந்த அனுபவத்தில் ஒரு பகுதி என்று நாங்கள் நினைக்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்களை பார்க்கவும். இந்த அவமானத்தை பொதுவெளி அவமானம், பழிக்கேடு, அவமதிப்பு, பேரிழிவு, இந்த அவமானம் கடந்து செல்லுவது அவருக்கு கடினமாக இருந்தது. ஏனென்றால் தேவனே அவருக்கு அனைத்துமாயிருந்தார். அவர் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி பல யுகங்களுக்கு அவர் செய்த அனைத்தும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவதாகவே செய்யப்பட்டிருந்தன. ஆனால் அவர் அவ்வெண்ணத்தை, நான் உணரும் அனைத்தையும் உங்கள் சித்தமே மேற்கொள்ளட்டும் ஐயா என்று விட்டுவிட்டார். மன்றாட்டின் ஜெபம். பயங்கரமான அனுபவத்தை எதிர்கொள்ளும் போது இயேசு செய்ததைப் போலவே நாமும் செய்ய வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி பலமாக மன்றாடுவோமாக. பின்னர் இறுதியில் தேவனானவர் நாம் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதனை மனமுவந்து ஏற்று தழுவிக் கொள்ளுவோமாக. இப்படிப்பட்ட மன்றாட்டின் ஜெபத்திற்கு பிறகு தேவன் அனுமதிக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள இயேசு முற்றிலும் ஆயத்தமாக இருந்தார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? வாருங்கள் பார்க்கலாம். படிப்படியாக வெளிப்படவிருந்த சித்திரவதை, சிலுவையில் அறையப்படுதல் மற்றும் நிந்தனை ஆகியவற்றை சகித்துக் கொள்ளுவதற்கு இயேசு எவ்வளவு முழுமையாக தயாராய் இருந்தார் என்பதை வேத வாக்கியங்கள் நுட்பமான வழிகளில் நமக்கு காட்டுகின்றன. அவருடைய கடைசி 3 ஜெபங்களை பற்றி நாம் ஆராய்கையில் அவர் ஜெபிக்காத ஜெபத்தின் மீது இப்போது கவனம் செலுத்த விரும்புகிறோம். இந்த ஜெபம் அவரது குணாதிசயம் மற்றும் தீர்மானத்தை போலவே முக்கியமானதாக இருக்கிறது. அன்னோன் ஹிஸ்டரி பிட்மேப் ஆக்சிஸ் எனும் யூடியூப் சேனலில் விக்லோட் பிளக்ஸி என்பவர் பற்றிய அன்சங் ஹீரோ ஆஃப் WWII எனும் பதிவிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல் பின்வருமாறு. அவர் 1944 வார்சா கிளர்ச்சியில் போராடினார். அதன் தோல்விக்கு பிறகு அவர் ஜெர்மானியரிடம் சரணடைந்தார். பின்னர் அவர் ஜெர்மனியில் உள்ள முர்னாவுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவர் ஏப்ரல் 1945 அமெரிக்க இராணுவத்தால் போர்க்கைதிகள் முகாமிலிருந்து விடுவிக்கப்பட்டார். 2ஆம் போலந்து படையின் தளபதியான ஜெனரல் ஆண்டர்ஸ் என்பவர்
அப்போது சோவியத் கட்டுப்பாட்டில் உள்ள போலந்திற்கு திரும்பச் சொல்லி அந்நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்த போலந்து அரசாங்கத்திற்கு உளவு தகவல்களை சேகரிக்கும்படி பிளக்ஸிற்கு கட்டளையிட்டிருந்தார். மே 5, 1947 கம்யூனிஸ்டுகளால் பிளக்ஸி கைது செய்யப்பட்டார். அவர் சித்திரவதை செய்யப்பட்டார். அவரது விலா எலும்புகளும் மூக்கும் உடைக்கப்பட்டு விரல் நகங்கள் பிடுங்கப்பட்டன. அவர் தேச விரோதமான செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு மற்றவர்களுடன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அவர் ஒரு கைப்பாவையான நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டு மே 1948 கொல்லப்பட்டார். அவர் அவுஷ்விட்ஸிலிருந்து தப்பித்து கம்யூனிஸ்ட் போலந்தால் கொல்லப்பட்டார். நான் என் வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிறேன். அதனால் என் மரண தருவாயில் நான் பயத்தை காட்டிலும் மகிழ்ச்சியை உணர விரும்புகிறேன். விட்லூட் பிளக்ஸி அவரது மரண தண்டனை அறிவிக்கப்பட்ட பிறகு கூறியது, இது மரண தருவாயில் பயத்தினை அல்லாமல் மகிழ்ச்சியை உணர முடிந்த இயேசுவையே நமக்கு நினைப்பூட்டுகின்றது. பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் ஒரு கூட்டம் அவ்விடத்திற்கு வந்தது. இக்கூட்டம் ஆயுதங்கள் இல்லாத ஒரு மனிதனால், அதாவது ஆயுதங்கள் இல்லாத பழக்கமான மனிதனால் வழிநடத்தப்பட்டு அங்கு வந்தது. மத்தேயு 26 49-50 வசனங்கள். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? லூக்கா 24 வசனம். யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். இயேசு அப்படிப்பட்ட செயலை கண்டு அஞ்சி பின்வாங்கவில்லை. அவர் எதிர்ப்பின்றி இணங்கி போனார். இயேசு அடுத்ததாக தாம் எவர்களுக்காக அதிக நேரம் ஜெபித்தாரோ, போதித்திருந்தாரோ அவர்கள் மீது கவனம் செலுத்தினார். ரோமர் 18 3-5-8 வசனங்கள். யூதாஸ் போர்ச்சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். துரோகம் என்பது இவ்வாறாகத்தான் காணப்படுகிறது. பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் ஒரு கூட்டம் அனுப்பப்பட்டது. அதுவும் ஒரு வாளையோ ஈட்டியையோ பயன்படுத்தாதது. தம் ஜீவியம் முழுவதும் குணப்படுத்தவும் போதிக்கவும் எல்லோரையும் ஊக்குவிப்பதுமாக இருந்த ஒரு மனிதனை பிடிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக தான் இயேசுவுடன் கூட இருப்பேன் என்று அவரிடமே கூறியிருந்த பேதுரு உடனே செயலில் இறங்கினார். யோவான் 18 10-11 வசனங்கள். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்திலிருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். இயேசுவின் பதில் 3 மடங்காக இருந்தது. முதலாவதாக அவர் வன்முறையை நிறுத்தி தேவனுடைய மேற்பார்வையின் மீதான தமது விசுவாசத்தினை அறிவிக்கின்றார். இரண்டாவதாக அவர் தமது பிதாவால் எவ்வளவு எளிதில் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் மற்றும் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் ஏறெடுக்காத ஜெபம் இதுதான். நம்முடைய பயத்தை காட்டிலும் கீழ்ப்படிதல் பெரியது என்பதை இயேசு நமக்கு காட்டுகிறார். ஒருபோதும் ஏறெடுக்கப்படாத ஜெபம். மத்தேயு 26 வசனம். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அதாவது 72,000க்கும் அதிகமான தூதர்கள். 72,000 என்பது எத்தனை என்று பார்க்கலாம். நியூ இங்கிலாந்து பேட்ரியாட்ஸ் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் ராம்ஸ் இடையே ஆன 2019 ஆண்டின் சூப்பர் பவுல் எனும் காற்பந்தாட்டமானது மினசோட்டாவின் மினியோபோலிஸில் உள்ள US பேங்க் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. அந்த மைதானத்தில் 66,000 பேருக்கு சற்று அதிகமானோர் மாத்திரமே இருக்க முடியும். இது ஒரு NFL அரசாங்கத்தின் சராசரி அளவாகும். சிலது குறைவாகவும் சிலது அதிகமாகவும் பிடிக்கும்.
அந்த சிறிய மைதானத்தை சுற்றியிருந்த ஜனங்கள் அனைவருடனும் அந்த கால்பந்து விளையாட்டானது எப்படி இருந்திருக்கும் என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். அப்படியே இப்போது இயேசு மற்றும் பேதுருவுடன் அந்த காட்சியை நினைத்து பாருங்கள். என்ன நடக்கிறது என்பதை பார்க்க ஆவிக்குரிய விளக்கை சொடுக்கிவிட்டு ஸ்விட்ச் ஆன் தி ஸ்பிரிச்சுவல் லைட் பார்த்தால் 72,000த்திற்கும் மேற்பட்ட தேவ தூதர்கள் தங்கள் நண்பரான இயேசுவை சூழ்ந்து கொண்டு அவரை காப்பாற்ற பரமபிதாவின் செயல்படுங்கள் என்ற கட்டளைக்காக காத்திருப்பதாக கற்பனை செய்ய முடிகின்றது. அவர்கள் உச்சபட்ச எச்சரிக்கையுடன் வெடிப்பாக பார்த்து கொண்டு காத்திருந்திருப்பார்கள். அங்கு நிலவிய பதற்றம் நம்ப முடியாதவைகளில் இருந்திருக்கும். ஒரு தூதன் போதும் அனைத்து வீரர்களையும் முறியடித்திருக்க முடியும். இவர்களில் ஒருவர் அல்ல, 10 அல்ல, 10,000 அல்ல, 72,000த்திற்கும் அதிகமானவர்கள் அழிக்கக்கூடிய சக்திகளை கொண்டிருப்பது நம்ப முடியாத ஒன்றாகும். இது இயேசுவின் மாபெரும் கட்டுப்பாட்டையும் பெரிய காரணத்திற்காக தமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறனையும் காட்டியது. இது நாம் கோபமாக இருக்கும் போதும் வசைபாட விரும்பும் போதும் சிந்திக்க வேண்டிய விஷயமாகும். நாம் ஏமாற்றப்படும் போதோ அல்லது நம்மிடம் பொய் சொல்லப்படும் போதோ அல்லது நாம் அவமதிக்கப்படும் போதோ நமக்கு பழிவாங்க வேண்டும் என்றும் தோன்றும் இயேசுவிடம் அப்பேற்பட்ட உயர்ந்த சிந்தான சக்தியும் அறிவும் வல்லமையும் இருந்தது. என்றாலும் அவர் ஒருபோதும் பழிவாங்கவில்லை. அவர் எப்போதும் நிதானத்தையே கடைபிடித்தார். இதனை அவர் ஜபத்தில் வேண்டி இருந்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு அவர் செய்யவில்லை. சில சமயங்களில் தேவனுடைய சித்தமல்லாத விடுதலைக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கலாம். ஆனாலும் அநேகமாக நம்முடைய மாபெரும் நன்மைக்காக ஒரு சோதனையினூடே நாம் நடந்து செல்ல வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாக இருக்கக்கூடும். இயேசுவால் கூட தூதர்களுக்கு நேரடியாக கட்டளையிட முடியவில்லை என்பதை கவனியுங்கள். அதை செய்யும்படிக்கு அவர் தேவனிடம் வேண்டுதல் செய்ய வேண்டியிருந்தது. சில ஜனங்கள் தூதர்களிடம் ஜெபிப்பதை பற்றி அல்லது தங்கள் சார்பாக தூதர்கள் காரியங்களை செய்ய வேண்டுவதை பற்றி நாம் கேள்விப்படும் போது மேற்சொன்னதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம். இது நாம் அறிந்திருக்காத ஆவிக்குரிய மண்டலத்தை பற்றிய ஒரு சிறிய விவரமாகும். ஆனால் இதனை வேண்டி ஒருபோதும் ஜெபம் ஏறெடுக்கப்படவில்லை. நம்மால் பார்க்க முடியாத மாபெரும் வல்லமைகள் இருக்கின்றன. தேவன் தேவை என்று கண்டால் அந்த சக்திகள் போராட தயாராக இருக்கிறார்கள் என்பதை அவர் தம்முடைய பின்னடியார்களுக்கு தெரியப்படுத்தினார். மூன்றாவதாக, இயேசு தமக்கு எதிராக வந்தவரை சொஸ்தப்படுத்தினார். ஏனென்றால் அந்த மல்குஸ் என்பவரும் மற்றொரு பாவமுள்ள மனிதனாக இருந்தார். அவருக்காகவும் தானே அவர் மரிக்கவிருந்தார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 51 முதல் 53 வசனங்கள். இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கல்லனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கைநீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அந்தகாரமுமாய் இருக்கிறது என்றார். தேவ திட்டமே படிப்படியாக வெளிப்பட்டு வருகிறது என்பதையும் அதை தடுக்க அவர்களுக்கு எந்த வல்லமையும் இல்லை என்பதையும் இயேசு உறுதிப்படுத்தினார். அந்தகாரத்தின் அதிகாரம் சாத்தானின் அதிகாரம். அந்தகாரத்தில் சாத்தான் செழித்தோங்குவான். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது. அப்போது சீஷர் அனைவரும் அவரை விட்டு ஓடிவிட்டனர். இயேசுவானவர் உடனடியாக கிடைக்கக்கூடிய மகா பெரிய விடுதலைக்காக வேண்டாமல் இருந்ததின் மூலம் பெரும்பாலும் தேவனுடைய சித்தமானது கடினமான பாதையை எடுக்கும் என்றும், ஆனால் அப்பாதை கிருபை, பலம், ஜெயங்கொள்ளுதல் மற்றும் மீட்பு ஆகியவற்றிற்கே வழிவகுக்கும் என்றும் அவர் நமக்கு போதித்திருக்கின்றார். இவ்வளவு நேரம் ஆயத்தம் மற்றும் மன்றாட்டின் ஜெபங்கள் மற்றும் தேவ மேற்பார்வையின் மீதான பேசப்படாத விசுவாசம் குறித்து பார்த்தோம். இறுதியாக இயேசுவின் இறுதி ஜெபத்தை குறித்து நாம் எங்கே காணலாம் என்பதை குறித்து பார்க்க உள்ளோம். சந்தேகத்திற்கிடமின்றி இயேசு சோதனையின் இரவு முழுவதும் ஜெபித்திருந்திருப்பார். ஆனால் இவை எதுவும் நாம் வாசிப்பதற்கு எழுதப்படவில்லை. இயேசுவின் இறுதி ஜெபமானது அவருடைய மரணத்திற்கு முன்
அவரது கடைசி வார்த்தைகளில் உச்சரிக்கப்பட்டது. அவர் 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். அவருடைய பாடு மற்றும் அவமானத்தின் முடிவானது இறுதியில் வந்தது. 22ஆம் சங்கீதம் அவரது கடைசி வார்த்தைகளாக இருந்தன. தி ஸ்கிட்கைஸ் எனும் தளத்தில் லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், ஜேம்ஸ் தி லிசர் எனும் தலைப்பில் சின்ன யாக்கோப்பு பற்றிய பதிவிலிருந்து எடுக்கப்பட்டது. என் பெயர் யாக்கோப்பு, நானும் சீஷர்களில் ஒருவன். ஆனால் நீங்கள் நினைப்பவர் அல்ல. நான் மற்றொரு யாக்கோப்பு, சின்ன யாக்கோப்பு. எங்கள் இருவரையும் வேறுபடுத்தி காட்ட சீஷர்கள் என்னை அப்படித்தான் அழைப்பார்கள். பல ஆண்டுகளாக நானும் என்னை அவ்வாறே அழைக்க ஆரம்பித்திருந்தேன். அப்படித்தான் என்னை நினைத்தும் கொண்டேன். நான் தான் கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஷன். நான் ஒருபோதும் சிறந்தவனாக இருந்ததில்லை. ஆனால் அது எதுவும் இப்போது முக்கியம் இல்லை. ஏனென்றால் இயேசுவை ஒரு கல்லறையில் வைத்து மூடிவிட்டனர். ஆனால் அவரோ 3 நாட்களுக்கு பிறகு உயிரோடு எழுந்து நிலைமையை தலைகீழாக்கி இருந்தார். நாம் சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தை நோக்கி வேகமாக முன்னோக்கி செல்லுவோம். இங்கே இயேசு தமது பயணத்தின் முடிவில் இருந்தார். அவரது சிந்தையோ 22ஆம் சங்கீதத்தில் தம்மை பற்றிய தீர்க்க தரிசனங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தது. இறுதியில் அவர் தமது பிதாவிடம் நேரடியாக பேசுவதால் இதை ஒரு ஜெபமாக பார்க்கிறோம். ஆமேன். இதனைத் தொடர்ந்து வரும் கர்த்தராகிய இயேசுவின் இறுதி 3 ஜெபங்களில் 3வது ஜெபத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.